அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். த பவர் ஆஃப் நவ் அந்த புக்கை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல் பாகத்துல மனம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி எக்கார்ட் டோலே சொல்லியிருக்கார். பல வருஷங்களா மனிதர்கள் இந்த மனதிற்கு அடிமைகளா இருந்துட்டு இருக்காங்க. அதுல சில ஞானிகள் அதுல இருந்து விடுபட்டு தான் சவுண்ட் யாருங்கிறத இல்லம்மா. சவுண்ட் இல்ல. கண்டுபிடிச்சிட்டதுனாலதான். நோ. சவுண்ட் இல்லையாம்மா? இல்லையா? அப்படியா? இப்ப தெரியுது. இப்ப இப்ப பேசுறது கேக்குதா? தொடக்கத்துல இல்ல. ம், ஓகே. தொடக்கத்துல இல்ல. அதான் நமக்கு மனது பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் முதல் அத்தியாயத்துல. ஸோ அதுல மனது நம்மளை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது தான் சாப்டர் 1ல எக்கார்ட் டோலே சொல்லியிருக்காரு. அதாவது பல வருஷங்களா மனிதர்கள் இந்த மனதுகிட்ட மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மனதுகிட்ட இருந்து எப்படி நம்மளை விடுவிச்சுக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம எப்பவுமே அந்த மனதுல எழக்கூடிய எண்ணங்களை ஒரு சாட்சியாளரா வாட்சரா நம்ம விட்னஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம அதுல இருந்து விடுபட்டுறலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, உணர்வுகள் பத்தி சொல்லியிருக்காரு. இரண்டாவது பாகத்துல உணர்வுகள் பத்தி சொல்லியிருக்காரு. இந்த உணர்வுகளையும் நம்ம கவனமா வாட்ச் பண்ணணும். எப்படி நம்ம எண்ணங்களை வாட்ச் பண்றோமோ அதே மாதிரி நீங்க உணர்வுகளை நீங்க நல்லா வாட்ச் பண்ணும் பொழுது அதுகிட்ட இருந்தும் நீங்க விடுபட்டுறலாம். இந்த எண்ணங்கள் இந்த உணர்வு ரெண்டுத்தையுமே ஒரு இடத்துல சேரும், ரெண்டும் ஒரு இடத்துல சேரும் இல்லையா? அது நம்ம உடல்ல தான் சேருது. அதனால உணர்வுகளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்ன மாதிரி உணர்வு உங்களுக்கு வருது, கோபமா பயமா, எல்லாமே உங்க உடல்ல தான் நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால அதையும் நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் பொழுது உணர்வு கிட்டல இருந்தும் நீங்க உங்களை விடுவிச்சுக்கிறீங்க. இந்த அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்லாம் சொல்றோம்ல, நீங்க பற்றற்ற நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, உங்களுடைய மனது கிட்ட இருந்தும் உங்களுடைய உணர்வுகள் கிட்ட இருந்தும் பற்றற்று நீங்க இருந்துகிட்டீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கிற எந்த ஒரு சூழ்நிலையுமே எந்த ஒரு மனிதர்களாலையும் உங்களை பாதிக்க வைக்க முடியாது. அவங்க என்ன சொன்னா கூட உங்களால அமைதியா இருக்க முடியும். நீங்க பாதிப்படைய மாட்டீங்க, ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அதுதான் இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது. ஸோ இதை நிறைய ஞானிகள் தெரிஞ்சு அவங்க ஒரு அந்த நிலைக்கு அடைஞ்சனால அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம இந்த சம்சார வாழ்க்கையில இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டும் இருக்கிறோம். இதுல இருந்து நம்ம விடுபடுறது, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கணவரோட அதுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைகளோட எல்லாம் ஒரு பற்றோடு தான் இருந்துட்டு இருக்கோம். அதனாலதான் அவங்க எதையாவது சொல்லும் பொழுது நமக்கு அது பாதிக்குது. இந்த பற்றற்ற நிலையில நீங்க இருக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம 3வது பாகத்தை பார்க்கலாம். இது என்ன சொல்றாங்கன்னா பெயின் பாடி, அதாவது வலி உடல் பத்தி அவரு சொல்லியிருக்காரு. என்ன இந்த வலி உடல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம உள்ள ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு. முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம ஒரு எனர்ஜி பீயிங் தானே. நம்ம நம்ம உடலுக்குள்ள நிறைய எனர்ஜி பாடிஸ் இருக்கு, கோஷாஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இவர் சொல்றது நமக்குள்ள ஒரு எனர்ஜி பாடி இருக்கு. அதே மாதிரி பெயின் பாடி அப்படிங்கிறதும் ஒன்று நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இப்போ இந்த இந்த நொடி பொழுதுல நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால ப்ரெசன்ட் மொமெண்ட்லயே இருக்க முடியலன்னா நீங்க தொடர்ந்து உங்களுக்குள்ள வலியை சேகரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்களே உங்களை ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்களேன். நீங்க இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்கீங்களா இல்லை இல்லையான்ட்டு. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க இந்த நொடி பொழுதுல இல்லையோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வலிகளை சேகரிக்கிறீங்க. அதுவும் எங்க சேகரிக்கிறீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்குள்ள பாஸ்ட் ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய முன்னாடியே நடந்து முடிஞ்ச விஷயங்கள்னால உங்களுக்கு சில வலிகள் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கும். அதோட சேர்ந்து இப்போ நீங்க என்ன பண்றீங்க, மேலும் மேலும் அதிகரிச்சு அதை சேர்த்தி வச்சுட்டே இருக்கிறீங்க. அந்த அக்குமுலேஷன் நடந்துட்டே இருக்குது. நீங்க பிரசன்ட்ல இல்லாத வரைக்கும் அந்த அக்குமுலேஷன் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபீல்டு டெவலப் ஆகுது. அது மனதிலையும் சரி உங்களுடைய உடல்லையும் சரி அந்த எனர்ஜி ஃபீல்டு டெவலப் ஆயிட்டே இருக்கு. மைண்டு அதுக்கப்புறம் எமோஷன் ரெண்டுத்துலயுமே இது நடக்குது. ஸோ அதனால உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்டு அப்படிங்கிறது நீங்க உருவாக்கிடுறீங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்ட தான் இவர் பெயின் பாடி அப்படின்னு சொல்றார். அதாவது வலி உடல் அப்படிங்கிறத இவர் சொல்றார். ஸோ இந்த பெயின் பாடி என்ன பண்ணும், 90% அப்படியே அமைதியா உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்.
ஆனா ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100% அது ஒர்க் ஆகும். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க முகமே சோகமா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து சிரிக்கவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே ஒரு துக்கத்திலேயே இருப்பாங்க. நீங்க போய் அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா கூட ஒரு கவலையோடையே தான் பேசுவாங்க. எதையுமே வந்து அவங்களுக்கு வந்து ம், ஒரு பாசிட்டிவா பார்க்க தெரியாது. ஸோ எப்பவும் சோகத்துல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 90% இந்த பெயின் பாடி, இந்த வலி உடல் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா. சில பேர் அந்த வலி உடலோடையே காலம் பூரா வாழ்ந்து இறந்தும் போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம அப்படியே வாழ்ந்து முடிஞ்சிருப்பாங்க. வாழ்க்கையே முடிச்சிருப்பாங்க. ஸோ நாம வந்து இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சனால நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கணும். உங்களுக்குள்ள இப்படி ஒரு உடல் இருக்கு. சோ அது வந்து அப்பப்ப நீங்க தான் ஆக்டிவ் ஆக்கி விட்டுறீங்க. சோ அதை புரிஞ்சுகிட்டு அது எதனால ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து உங்களை பத்தின ஒரு நெகட்டிவா, யாராவது நெகட்டிவா இல்ல, சாதாரணமா ஒரு விளையாட்டுத்தனமா இன்னசென்ட்டா வந்து அவங்க ஏதாவது உங்களை பத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஒரு சிடுமூஞ்சியை வச்சுட்டே இருப்பான், அவனுக்கு சிரிக்கவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு விளையாட்டா சொல்றாங்கன்னா அது கூட உங்களுடைய வலி உடலை ஆக்டிவ் ஆக்கிரும். ஸோ உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, உள்ளுக்குள்ள உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வந்துடும். அதை நினைச்சு நீங்க நாள் பூரா கவலைப்பட்டுட்டும் இருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க கவலைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்க வந்து அதிகமா உங்க உடலை நீங்க பாதிச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உடல்ல வலி சேர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ட்ரிகர்ஸ். சில பேருக்கு ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு ஒரு சில மனிதர்களை பார்த்தாவே என்ன ஆயிடும், ரொம்ப சோகமாயிடுவாங்க, ரொம்ப கவலையாயிடுவாங்க. அவங்கள பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு அப்படியே அன்கான்ஷியஸா ஆயிடுவாங்க. நான் அன்கான்ஷியஸ் சொன்னோன்னே என்னன்னா, நீங்க வந்து இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பேஷண்ட் அன்கான்ஷியஸா இருக்காங்க. நான் அந்த அன்கான்ஷியஸ் சொல்ல, நம்ம வந்து கண்ணை திறந்துட்டே அன்கான்ஷியஸா இருப்போம். புரியுதுங்களா? அதுதான் இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இல்லாதது. எக்கார்ட் டோலி வந்து அதுதான் சொல்றாரு. கண்ணை திறந்துட்டு தான் இருப்போம், ஒரு விஷயம் செஞ்சுட்டு தான் இருப்போம், ஆனா அன்கான்ஷியஸா இருப்போம். ஏன்னா அந்த நம்ம செய்யற விஷயத்து மேல அந்த கவனம் இல்லாம இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உங்க உடல்ல சேகரிச்சுட்டே இருக்கிறீங்க. அது போய் நமக்கு நிறைய இல்னஸ் எல்லாம் கொடுத்துரும். இப்போ வந்து ஒரு குழந்தை கண்டினியூஸா அழுதுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு அப்படியே எரிச்சலா வரும் அதை பார்க்கவே. நிக்காம ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுதுட்டே இருந்தா போட்டு அந்த குழந்தைய போட்டு ரெண்டு சாத்து சாத்துவாங்க, போட்டு அடிச்சிருவாங்க கோபத்துல. சோ அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அன்கான்ஷியஸா இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த அன்கான்ஷியஸ். நீங்க எந்த அளவு கோவமா இருக்கீங்களோ நீங்களே தெரிஞ்சுக்கணும், ஓ நம்ம அன்கான்ஷியஸா இருக்கோம், நாம வந்து இந்த நொடி பொழுதுல இல்ல, பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வந்து நோய் அப்படிங்கிறது உருவாகுது. இல்ல ஆக்சிடென்ட்ஸ் கூட அதனாலதான் வருது. எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கே அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து முழுமையான கவனத்துல இல்ல, பிரசன்ட்ல இல்ல. அதனால அந்த ஆக்சிடென்ட், அந்த இல்னஸ், பெரிய டிசீஸ் எல்லாம் வரதுக்கான காரணம் என்னன்னா, இதான் கேன்சர் வரைக்கும் போகுதுன்னா அதுக்கான மெயின் ரீசன் வந்து தொடர்ந்து நம்ம வந்து இப்படிதான் இருந்துட்டே இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தரை வந்து நல்லா தெரியுது, நல்லா தெரிஞ்ச மனுஷனோட தான் இருக்கிறீங்க நீங்க. ஒரு ஒரு கடைக்கு போறீங்க, அந்த இடத்துல எதார்த்தமா அவரை பாக்குறீங்க, அவங்க நல்லா தெரிஞ்சவங்களாவே இருக்கிறாங்க. பட் இப்போ ஒரு காஃபி ஷாப்னே வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு அந்த காஃபி அந்த சர்வ் பண்ண வரவரை அவங்க வந்து பயங்கரமா திட்டுறாங்க. அவர் ஏதோ சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாரு. ஸோ இவங்க வந்து பயங்கர மோசமா திட்டுறாங்க. இவ்வளோ வருஷமா நீங்க அவங்க கிட்ட இப்படி ஒரு நேச்சர் இருக்கு அப்படிங்கிற, இப்படி ஒரு பிஹேவியர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஆனா பல வருஷமா அவங்களோட நீங்க பழகி இருக்கீங்க, அவங்க நல்ல விதமா இருக்காங்க, உங்க கூட நல்ல விதமா தான் பேசியிருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அந்த சர்வர் கிட்ட மட்டும் இந்த மாதிரி எதிர்ச்சியா ரொம்ப அவங்களுடைய நெகட்டிவ் அதர் ஃபேஸை காட்டும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? அது வந்து ஒரு ஷாக்கா இருக்கும்ல. ஐயோ என்னடா அது, இவ்வளோ நாளா நம்ம இவரை இப்படி பார்த்ததே இல்லையே, என்ன இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஹேவியர் வந்து திடீர்னு ஒரு மாற்றம், ஒரு ஏலியன் மாதிரி பிஹேவ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு ஷாக்கா இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அவரை பத்தின இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ள மாட்டாம, என்னடா அது இவர் இவ்வளவு மோசமா பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு பேடா பிஹேவ் பண்ற அப்படின்னு அவரை பத்தி நம்ம யோசிப்போம்ல மைண்ட்ல, அந்த மாதிரி யோசிக்காம உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்க உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு அதை தான் நீங்க வாட்ச் பண்ணணும். பொதுவா நம்ம வாட்ச் பண்றது என்னன்னா, அவங்களுடைய பிஹேவியரை தான் நம்ம வாட்ச் பண்ணுவோம். அது பத்தின இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவோம். ஐயோ நம்ம இப்ப இப்ப அப்பனா இவர் மோசமானவங்க தானே, நம்ம அப்படி நினைச்சிட்டோமோ இப்படி நினைச்சிட்டோமேன்னு ஒரு திங்கிங் குள்ள போய் மாட்டுவோம் பாத்தீங்களா. அது நம்ம செய்யக்கூடாது. நம்ம நம்மளை தான் கவனிக்கணும். உடனே உங்களுடைய எண்ணங்களை பாருங்க, உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அன்ஹாப்பினஸ் இருந்திருக்கலாம்.
ஸோ அது உங்களுடைய எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட இருந்து அது பிரதிபலிக்கும். எல்லாமே மிரர் தானே. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் மத்தவங்க கிட்ட பிரதிபலிக்கும். உங்களுக்குள்ள கோபம்னு, இப்போ கோபத்தை அதிகமா நீங்க உள்ள வச்சிருந்தீங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க. அவங்க மேபி உங்களை பிசிக்கலாவும் சரி வெர்பலாவும் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனே உங்களை நீங்க கவனிங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருக்கா, இல்ல ஏதாவது இம்பேஷன், பொறுமை இல்லாம நீங்க இருக்கிறீங்களா, இல்ல ஏதாவது சோகம் இருக்கா, இல்ல மத்தவங்கள வந்து நம்ம ஹர்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள. சில பேர் வந்து மத்தவங்க ஹர்ட் பண்ணுங்கிறத ஒரு ஆசையா வச்சிருப்பாங்க. இல்ல நீங்க எதையாவது யார் மேலேயாவது கோபத்தை உங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கீங்களா, இது எல்லாத்தையும் நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நீங்க செக் பண்ணும் பொழுது அந்த பெயின் பாடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள இருக்குல்ல, அது ஆக்டிவா இருக்காது. உடனே நீங்க அமைதியா ஆயிடுவீங்க. அதுதான் நீங்க செய்யணுமே. இந்த பெயின் பாடி வந்து எப்பவுமே எப்படி மற்ற உயிரினங்கள்லாம் இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல உயிர் வாழணும், நானும் வாழணும் அப்படின்னு நினைக்குதுங்கல்ல, அதே மாதிரிதான் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வலி உடல் அப்படிங்கிறது தான் வந்து எப்பவுமே நம்ம இருக்கணும், நம்ம வந்து இந்த உடலுக்குள்ள நம்ம ஆக்டிவா இருக்கணும்னு தான் அதோட எண்ணம், அது நினைக்குமா. சோ அதனால அது என்ன பண்ணும்னா, நம்மள எப்பவுமே ஏதாவது ஒரு கோபத்தை வரக்கூடிய, ஒரு கவலைய இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்குமா. எண்ணங்கள் மூலியமாவும் சரி உணர்வுகள் மூலியமா அது பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு கவலை கோபத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு நீங்க வந்து சாப்பாடு, அதாவது அதை ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க எப்பவுமே கவனமா இருந்துக்கணும். உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய, நீங்க கவலையா இருக்கீங்கன்னா உடனே நீங்க அந்த பெயின் பாடியை ஃபீட் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ அதனால அதை ஃபீட் பண்ணாம உடனே நீங்க நார்மலா அதை வாட்ச் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வந்துடணும். ஸோ வேற ஏதாவது உங்களுக்குள்ள எமோஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எமோஷன்ஸை நீங்க பாருங்க. ஏன்னா இந்த பெயின் பாடி என்ன பண்ணும், ஒரு நெகட்டிவான சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில உருவாக்கும். மற்றவங்கள போய் சும்மா நான் என்ன அப்படி சொன்னாலுங்கள, நம்மளும் அவங்கள போய் பதிலுக்கு ஏதாவது சொல்லணுங்கிற மாதிரி உங்க சிந்தனை எல்லாம் ஓடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அதே மாதிரி இந்த பெயின் அப்படிங்கிறது வந்து நீங்க பெயின் கொடுக்குற வரைக்கும் தான் அது இருக்கும். அதுவே நீங்க சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே மறைஞ்சு போயிடும். வீட்டை எந்த அளவுக்கு நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தூசியே படியாது. ஆனா நீங்க சுத்தமா வைக்கலன்னா அது தன்னால அந்த வீட்ல வந்து தூசி படிஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க எந்த அளவுக்கு உங்களை வந்து சந்தோஷமா வச்சிருக்கிறீங்களோ, உங்க பீஸ் ஆஃப் மைண்ட், நீங்க வந்து உங்க நிம்மதியை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் உங்களுடைய வேலை. மற்றவங்களுடைய சொல்லோ செயலோ உங்க நிம்மதியை வந்து பாதிப்படையாம வச்சுக்கணும். அதுதான் உங்களுடைய முக்கியமான வேலை. அதுதான் உங்களுடைய ப்ரியாரிட்டியா இருக்கணுமே. அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல நல்ல ஒரு சூழல் உருவாக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள நீங்க இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த ஜாய் அப்படி எல்லாம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த பெயின் பாடிங்கிறது ஆக்டிவா இருக்காது. அடுத்தது இந்த பெயின் பாடி தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து கோவப்படுறீங்க, கவலைப்படுறீங்களோ, பதட்டப்படுறீங்களோ, பயப்படுறீங்களோ, இந்த பெயின் பாடி வந்து என்ன ஆயிடும், ஆக்டிவா தான் இருக்கும். ஸோ உங்களை அப்படிதான் அதை வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஓ நான் தான் இந்த வலி உடல் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க அந்த வலி உடலாவே நினைச்சுப்பீங்க. நினைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, இன்னும் உங்களுக்கு வந்து கஷ்டப்படணுங்கிற அந்த எண்ணம் வந்துடும். எனக்கு இன்னும் நிறைய வந்து இந்த சூழலை இன்னும் மோசமாக்கணும், இன்னும் நான் வந்து சண்டை போடணும், இன்னும் அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி எல்லாம் எண்ணங்கள் இருந்தாவே நீங்க கவனமா இருந்துக்கோங்க. நீங்க அன்கான்சியஸா இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களை நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா மேலும் மேலும் பிரச்சனைகளை நீங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. அதான். ஸோ இது என்ன ஆயிடும், உங்களுக்கு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைப்பா, இது வந்து என்னால பண்ணவே முடியாது, உங்களுக்கே அறியாம நீங்க வந்து நிறைய ஒரு கஷ்டத்துல தான் இருந்துட்டே இருப்பீங்க. அழுந்து விடுபடுறது வந்து முடியாத காரியம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலா அது அப்படி கிடையவே கிடையாது. இந்த வலி உடல்ங்கிறதே வந்து ஒரு மாயை தான். எல்லாருமே வந்து அந்த மாயையில மாட்டிட்டே இருக்கிறோம். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஐயோ அதுல இருந்து வெளியில வரவே முடியாது, அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுடைய, நீங்க நடந்து போகும்போது ஒரு வெளிச்சத்துல நடந்து போறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு நிழல் கிடைக்கும், உழுகும் பாத்தீங்களா, அதுதான் இந்த இந்த பெயின் பாடியும் அதே மாதிரிதான் ஒரு மாயை தான். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் அது மேல பட்டுச்சுனாவே போதும், அது வந்து அப்படியே போயிடும், இந்த வலி உடல் போயிடும். இப்போ உங்களுக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பர்சனை பார்க்கும் போதே உங்களுக்கு தலை வலிக்கும் பயங்கரமா. என்ன காரணம்னே தெரியாத அவங்க கூட நீங்க பேசினாவே உங்களுக்கு தலை வலிக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள வந்து அறியாமையே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் உங்களுக்குள்ள இருக்கு. சோ அந்த பர்சன்னால அது ட்ரிகர் ஆயிடுது.
அது ட்ரிகர் ஆகி அது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து தலைவலியை உருவாக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அறியாமையே இருந்துட்டு நடந்துட்டே இருக்குது. அந்த அந்த வெளிச்சம், அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இல்லாதனால அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. அது உங்களை வழியில வச்சுக்கிறதுக்கு தான் அது விருப்பப்படுமே. ஸோ அதை தெரிஞ்சு நீங்க புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. சில ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ல வந்து இந்த வலி அப்படிங்கிறதே ஒரு மாயை சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா வந்து உண்மை. வலிங்கிறது ஒரு மாயை தான், இல்யூஷன் தான். ஆனா நம்ம என்ன, அது நமக்கு தெரியுது, ஓகே பெயினுங்கிறது ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு வாய் அளவுல சொல்லிட்டு வருஷ கணக்கா அந்த வலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த வலிங்கிறது வந்து ஒரு இல்யூஷன் இல்லையா? அதை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணணும், நீங்களா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வலி வந்தாலும் இம்மிடியட்டா நீங்க வந்து அந்த வலி எதனால வருது அப்படிங்கறத அதை வாட்ச் பண்ணி இந்த கான்சியஸ்னஸ்க்கு வந்து அதை கிளியர் பண்ணிடுவீங்க. என்னதான் உங்களுக்கு வந்து இப்போ பாடியில ஒரு ஒரு போன் வந்து கிராக் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஒரு வலி வரும். அந்த வலியை கூட உங்களால அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா அங்க வலியே இல்லாம நீங்க இருக்க முடியும். அது கூட சாத்தியம் அப்படிங்கிறாங்க. நான் அதே மாதிரிதான் நமக்கு எல்லா வித வலிகளும், நம்ம உடலுக்குள்ள வரக்கூடிய எல்லா வித வலிகளும் என்னன்னா நம்மளுடைய மனமும் உணர்வும் சேர்ந்து அது பெரிய விஸ்வரூபமா அதை நமக்கு காட்டுறதுனால அது ரொம்ப பெரிய வலியா நமக்கு தெரியுது. ஆக்சுவலா அது அப்படி ஒரு வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில. இன்னொன்னு, இந்த வலி உடலை நீங்க எந்த அளவுக்கு நேரடியா அதை அப்சர்வ் பண்றீங்களோ, அதை எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ, அந்த எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்க அட்டென்ஷன் போதோ அந்த அளவுக்கு இந்த வலி உடல் வந்து டிஸப்பியர் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல நீங்க என்னவா மாறிடுறீங்கன்னா வாட்சரா மாறிடுறீங்க, விட்னஸா மாறிடுறீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் உண்மையான கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. அந்த பிரசன்ஸை நீங்க உணரணும். நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்தல் நிலைக்கு நீங்க வரணும். ஸோ அப்படி வந்துட்டீங்கன்னா உங்க உண்மையான இன்னர் மோஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்ப இந்த வலி உடலை வந்து நம்ம ஈஸியா டிசால்வ் பண்ணிடலாம், நம்ம வாட்ச் பண்றது மூலியமா டிஸப்பியர் பண்ணிடலாம். ஆனா அது என்ன பண்ணும்னா உங்களை விடாது, திரும்ப திரும்ப அது வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். பட் அப்படி தொந்தரவு பண்ணும்போது திருப்பி நீங்க வந்து பழையபடி உங்களுடைய தாட் பேட்டர்ன்ல போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அலைன் ஆயிடுவீங்க. அதாவது இந்த வலி உடலோட அலைன் ஆகி மறுபடியும் அதே மாதிரி வலிகள், பல வருஷமா உங்களுக்கு ஒரு தலைவலி இருந்திருக்கலாம், பல வருஷமா இடுப்பு வலி இருந்திருக்கலாம், கழுத்து வலி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆக்டிவ் ஆயிடும். மறுபடியும் அது வந்து, ஏன்னா நீங்க திங்கிங் மூலியமா நீங்க அதுக்கு அலைன் ஆயிட்டீங்க. அலைன் ஆன பிறகு ஸோ திருப்பி அந்த அதே விதமான வலிகள் வந்த பிறகு அதே விதமான சூழல், இதே விதமான ஒரே விதமான பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். ஸோ இதை வந்து சென்ட் பவுல் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எவ்ரி திங் இஸ் ஷோன் அப் பை பீங் எக்ஸ்போஸ்டு டு த லைட் அண்ட் வாட் எவர் இஸ் எக்ஸ்போஸ் டு த லைட் இட் செல்ஃப் பிகம் லைட். என்ன எதெல்லாம் வந்து நீங்க அந்த வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் பண்றீங்களோ அதுவும் வெளிச்சமா மாறிடும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து இந்த அறியாமை அப்படிங்கிற இருள், அதுதான் இந்த கவலை, கோபம், பதட்டம், பயம், இதெல்லாம் ஒரு அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள் தான். ஸோ அதுக்கான வெளிச்சம் என்னன்னா நம்மளுடைய அந்த நினைவு, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதா. இருள்ல ஒரு விளக்கேத்தி வச்சுட்டீங்கன்னா வெளிச்சம் ஆக போகுது. ஸோ அவ்வளவுதான் அது. அதை தான் இங்க வந்து அவர் சொல்லிட்டே இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ப்ரிடாமினன்ட் எனர்ஜியா இருக்கு. கோபமாவே தான் நீங்க எப்பவுமே இருந்துட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு வலி இருக்கு. ஸோ அந்த வலி இருக்கிறதுனாலதான் அந்த கோபமும் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ இது என்ன நீங்க பண்ணணும்னா, உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் மைண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க அலைன்மெண்ட்ல இருந்து அப்படியே விளக்கிடணும். உங்களுடைய பெயின் பாடியோட அலைன் பண்ணக்கூடாது, அதை நீங்க வந்து விளக்கிடணும். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ அதுக்கு பின்னாடி ஒரு வலி இருக்குதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்க அன்கான்ஷியஸா இருக்கீங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, ஐயோ நம்ம வந்து இப்போ அன்கான்ஷியஸா இருக்கோம், நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டு உடனே உங்க கான்ஷியஸ்னஸை கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தொடர்ந்து சஸ்டைன்டு கான்ஷியஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி கவனத்தோடையே இருந்துட்டு இருக்கிறத இந்த எசோட்டரிக் மீனிங் பிரகாரம், எசோட்டரிக் மீனிங் என்ன சொல்றதுன்னா ஏன்ஷியன்ட் ஆர்ட் ஆஃப் அல்சிமி அப்படின்னு அதை சொல்றாங்க. ஏன்னா கவனமே சிதறாம இருக்கிறது, தொடர்ந்து நீங்க எப்பவுமே ஒரு கவனத்தோடையே இருக்கிறது. இதை இன்னொன்னு சொல்லுவாங்க, எவர் அலர்ட் கார்டியன் ஆஃப் யுவர் இன்னர் ஸ்பேஸ் அப்படின்னு. எப்பவுமே உங்களுடைய இன்னர் ஸ்பேஸ்க்கு நீங்க ஒரு கார்டியனா, அதாவது உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை நீங்க வந்து ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்றீங்க. யாரு என்ன சொன்னாலும் நீங்க உங்களுடைய
மன அமைதியை பாதிக்காத மாதிரி நீங்க பாத்துக்கிறது. இதை எப்படி பாத்துக்க முடியும்னா, ஒரு ஒரு நிமிஷமும் நீங்க கவனத்தோட இருக்கிறது. ஒரு கார் ஓட்டும் போது கொஞ்சோண்டு கவனம் சிதறிச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல? லைட்டா நீங்க வந்து கொஞ்சம் உங்க கவனம் சிதறிச்சுன்னா முடிஞ்சுது. கவனத்தோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த கார் கரெக்டா ஆக்சிடென்ட் ஆகாம போகும். உங்க கவனம் சிதறிச்சுன்னா உங்களுக்கு மட்டும் அது பாதிப்பு இல்லை, நீங்க போய் மத்தவங்களையும் பாதிப்படைய வைக்கிறீங்க. அது போய் மத்த காரையும் இடிக்குது. சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நாம அறியாமையில இருக்கிறது நம்மளையும் பாதிக்குது, அது மத்தவங்களையும் பாதிக்குது. அதனால பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. பெரிய பெரிய வார் இதெல்லாம் வர்றதுக்கான மெயின் ரீசனே இதனாலதான். இந்த அறியாமை அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் இருக்கும், நிறைய வசதியா இருப்பாங்க, அவங்கள பாத்தீங்கன்னா மெத்த படிச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ளேயும் இந்த அறியாமை அப்படிங்கிற இருள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க தெரியும் பொழுது உங்களுக்கு ஓகே நம்ம வந்து இந்த அறியாமையில இருக்கோம், இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் பொழுது நீங்க வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வரும். அந்த பொறுப்புணர்ச்சி என்னன்னா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு பெயினை உருவாக்காம இருக்கிறது. இனிமே நம்ம வந்து எந்தவித பெயினையும் நமக்கும் கொடுக்க கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுக்க கூடாதுங்கிற அந்த பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு வந்துடும். இதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சம்மரைஸ் பண்ணி இதை என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபீலிங்ஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் வைங்க. உங்க ஃபோக்கஸ் பூரா உங்களுடைய ஃபீலிங்ஸ்ல இருக்கணும். என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஓகே நமக்குள்ள இப்படி ஒரு வலியும் வேதனையும் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அந்த அக்செப்டன்ஸ் மட்டும்தான் இருக்கணும், நமக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அதை வந்து ஜட்ஜ் பண்ணவும் கூடாது, அனலைஸ் பண்ணவும் கூடாது. வெறும் அக்செப்டன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி ப்ரெசண்டா இருக்கணும். ஸோ அப்சர்வரா எப்பவுமே நீங்க இருந்துட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் பெயின் இருக்கு, அதுக்கான அப்சர்வரா நீங்க எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் பொழுது நீங்க இந்த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிறத அசஸ் பண்ண முடியுது. அதாவது நீங்க ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கீங்க. உங்களுக்கு பாஸ்டும் இல்ல ஃபியூச்சரும் இல்லை, உங்க கையில இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய மனம் என்ன பண்ணுது, நமக்கு அந்த பாஸ்ட் ஒன்று இருக்கு, ஃபியூச்சர் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மள அங்கேயும் இங்கேயும் வந்து கொண்டு போயிட்டே இருக்கு. அதுதான் அந்த மாயை அப்படிங்கிறது. ஆக்சுவலா பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்கிறது இந்த நவ் அப்படிங்கிற அந்த பிரசன்ட் மட்டும்தான். இந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மென்சுரல் ஃப்ளோ அப்ப பயங்கரமான ஒரு வலி இருக்கும். அது என்னன்னா அந்த வலி உடல் வந்து ரொம்ப ஆக்டிவா அந்த டைம்ல இருக்கும்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்க ரொம்ப நெகட்டிவா யோசிப்பாங்களாம். அந்த மென்சுரல் ஃப்ளோக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பிஃபோரே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டபிலிட்டி, மத்தவங்கள போட்டு திட்டுறது, ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலோட இருப்பாங்க. ஏன்னா அந்த பெயின் பாடி வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுமா. ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்க அதை வந்து வாட்ச் பண்ணணும். இவர் ரொம்ப சிம்பிளா ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்றாரு: விட்னஸா இருங்க, வாட்சரா இருங்கன்ட்டு. திங்கிங் பண்ணாதீங்க அப்படிங்கறது, அவ்வளவுதான். இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இதை வந்து அவர் ஒரு ஒரு சாப்டர்லயும் இதை தான் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அடுத்தது வந்து ஃபியர் பத்தி. ஃபியர் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஃபியர்னா என்ன, அது எங்க ஆரிஜின், அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கறத பத்தி இவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பேர் எக்கார்ட்டோடைய பார்த்து கேக்குறாங்க, நீங்க வந்து ஃபியர் அப்படிங்கறதே ஒரு இல்யூஷன், மாயை சொல்றீங்களே, ஆனா நமக்கு ஒரு ஃபியர் அப்படிங்கிறது இருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு தானே. நெருப்பை பத்தின ஃபியர் நமக்கு இருக்கிறதுனாலதான் நெருப்புல போய் கை வைக்காம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஃபியர் போய் ஒரு மாயை அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கார்ட்டோலையோ பார்த்து ஒருத்தவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நெருப்புல ஏன் கை வைக்காம இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஃபியர்னால இல்ல, நெருப்புல கை வச்சா சுடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியுங்கிறனால அந்த நெருப்புல நீங்க கை வைக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். சோ நம்ம இதுக்காக நமக்கு வந்து ஒரு ஃபியர் வேணும் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற. ஒரு விஷயம் வந்து ஆபத்துனா அதுக்கு மினிமம் இன்டெலிஜென்ஸும் காமன் சென்ஸும் இருந்தா போதும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ இன்டெலிஜென்ஸும் காமன் சென்ஸும் இருந்தா நம்ம அந்த தவறை செய்ய மாட்டோம். நம்ம வேணும்ட்டே போய் வந்து நெருப்புல கையெல்லாம் வைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அதை பத்தின புரிதல் இருக்கு, தெரியும் அதனால. சோ இதுக்காக ஒரு பயம் நமக்குள்ள வரும் அப்படிங்கிறது கிடையாது. பயம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, திடீர்னு உங்க மூஞ்சிக்கிட்ட சில பேர் இப்படி நெருப்பு அப்படி காட்டுறாங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கல்ல, ஒரு எமோஷன், அதுக்கு பேர் என்னது, அது ஃபியர்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த பயம் வந்து வேற, இவர் பேசிட்டு இருக்க பயம் வேற. யாராவது சடனா ஒரு அடிக்க வராங்கன்னா டக்குன்னு நீங்க உங்க பாடி இப்படி மூவ் ஆகும். அது நீங்க யோசிச்சு எல்லாம் மூவ் பண்ண மாட்டீங்க, இம்மிடியட்டா அப்படி டக்குன்னு இப்படி பாடி மூவ் ஆகும் இல்ல. இது வந்து என்னன்னா, பாடி தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கான்ட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா, இதெல்லாம் வந்து பயமே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இவர் பேசிட்டு இருக்க பயம் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் ஃபியர். அதாவது மைண்ட்ல உருவாகக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர். அது என்னன்னா, கவலை, ஆன்சைட்டி, நர்வஸ்னஸ், டென்ஷனு, ஃபோபியா, இது எல்லாமே வந்து
பர்மனண்டா நம்ம கூட நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறது. அது அப்படியே சைலண்டா இருக்கும். ஏதாவது சுச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அது அப்படியே வெளியில பயங்கரமா வரும். அதை பத்தின விஷயம் தான் அதுதான். அந்த ஃபியரை பத்தி தான் இவர் வந்து பேசிட்டு இருக்காரு. நம்ம சொல்றது வந்து ஹேப்பனிங், நடந்துட்டு இருக்கிற ஃபியர் கிடையாது. இப்போ வந்து ஒருத்தவங்க திடீர்னு அடிக்க வராங்க அப்படிங்கும்போது இட்ஸ் ஹேப்பனிங். ஆனா இந்த மாதிரி இந்த ஃபோபியா, இந்த வரி, இதெல்லாம் என்னன்னா இட் மைட் ஹேப்பன். அதாவது ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம். ஃபியூச்சர்ல இதெல்லாம் ஏதாவது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற விஷயத்த பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அது ஒரு கான்ஸ்டன்ட் கம்பேனியனா ஆயிடுது. உங்களுடைய கம்பேனியனே என்னன்னா உங்களுடைய இந்த ஃபியர் தான். ஸோ நீங்க வந்து இங்க இருக்கிறீங்க, ஆனா உங்க மைண்ட் எங்க இருக்கு? ஃபியூச்சர்ல இருக்கு. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு யோசிக்கிறீங்கல்ல. ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல இருக்கிறதுனால ஒரு ஆன்சைட்டி கேப் உருவாயிடுது. ஸோ அந்த ஆன்சைட்டி கேப் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கம்பேனியனா வந்துருது. ஸோ அதுதான் அந்த பயம் வந்து உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க உங்களை விடுவிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கிறதுனால உங்க பெயின் பாடி எப்பவுமே ஆக்டிவா இருக்கு. இந்த பயம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஈகோல இருந்து வருது. இந்த பயத்தை யார் கிரியேட் பண்றது? அது உங்க ஈகோ தான் கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஈகோ வந்து எப்பவுமே என்ன பண்ணுனா ஒரு த்ரெட்லயே இருக்கும். நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு த்ரெட்ல இருக்கும் ஈகோ. ஸோ அதனால உங்களுக்குள்ள இந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு உணர்வை அது வச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த ஃபியர்ல இருந்து நீங்க வெளியில வரீங்களோ அப்ப ஈகோ வந்து காணாம போயிடும். ஸோ ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? அந்த ஈகோ இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையை ஓட்ட முடியும், அதுதான் நம்மளை காப்பாத்துது, அது இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மாயையில இருந்துட்டு இருப்பீங்க. பட் அது அப்படி கிடையாது. அந்த ஈகோங்கிறது டிஸப்பியர் ஆயிடுச்சுனாவே நீங்க அந்த லைட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்துடும். நாம எல்லாருமே ஒளி தானே. நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து ஒரு ஒளி. ஸோ அந்த ஒளி நம்மளுக்குள்ள வரணும்னா இந்த ஈகோங்கிற அந்த மாயை வந்து உடையணும். பட் அது என்ன பண்ணும்? அந்த மாயை நம்மளை கம்ப்ளீட்டா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். மனுஷங்க வந்து பல வருஷமா பல யுகங்களா மாயையோட அந்த பிடியில தான் இருக்கோமே. அதுல இருந்து வெளியில வர ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்காக தான் நிறைய ஞானிகள்லாம் நிறைய பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க, ஞானியா மாறிட்டாங்க, ஞானம்ங்கிறது அவங்களுக்கு வந்துருச்சு. நாம வந்து இந்த மாதிரி லைஃப்ல இருந்தாலும், சம்சார வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம பற்றுதல் இல்லாம வாழணும். இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னா அந்த ஈகோ உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒருத்தரோட நீங்க ஆர்கியூ பண்றீங்க. நீங்க சொல்றதுதான் சரி அப்படிங்கிறீங்க. இன்னொருத்தவங்க இல்லம்மா நீ சொல்றது அப்படி கிடையாது, தப்புதான் அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க அந்த ஆர்குமெண்ட்ல வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக பயங்கரமா இன்டென்ஸா போவீங்க. எப்படியாவது நான் சொன்னதுதான் சரிங்கிறதுக்கு என்னென்னமோ பேசுவீங்க. ஆர்குமெண்ட்டை வந்து இழுத்துட்டே போவீங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஆமா நீ தான் சரி அப்படின்ற மாதிரி விடுவாங்க. அப்படி ஒரு கம்பல்சிவ்னஸ் உங்களுக்குள்ள இருக்கும். நான் நினைச்சதுதான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் போடுவீங்க பாத்தீங்களா? அப்ப புரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ள ஈகோ இருக்குன்ட்டு. ஏன்னா ஈகோ வந்து தான் வந்து தப்பு செஞ்சிட்டோன்னு அக்செப்டே பண்ணிக்காதான். ஈகோ எப்பவுமே தன்னுடைய தப்பை அக்செப்ட் பண்ணிக்காது. பிகாஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா அது செத்துரும். அதனால வந்து அதை அக்செப்டே பண்ணிக்காது. அது எப்பவுமே தான் தான் ரைட்டு, நான் தான் ரைட், நான் தான் மிஸ்டர் ரைட் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? நான் சொல்றது தான் ரைட்டு, அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஈகோ. ஈகோ தான் அவங்கள வந்து அவங்க லைஃபை ரன் பண்ணுது. அவங்க லைஃபே ஈகோ தான் ரன் பண்ணுது. ஸோ நீங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகே நம்மள வந்து ஈகோ வந்து ஆட்டி வைக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுல இருந்து வெளியில வந்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாவே யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மைண்டு. மைண்ட்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டீங்கனாவே யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எமோஷன் ஆல்சோ. ஓகேங்களா? அப்போ நீங்க ப்ரெசன்ட்ல வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஈகோ பத்தி எப்படி சொல்லியிருக்காருன்னா, டெத்துங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிப்பிங் அவே ஆஃப் ஆல் தட் இஸ் நாட் யூ. த சீக்ரெட் ஆஃப் லைஃப் இஸ் டு டை பிஃபோர் யூ டை அண்ட் ஃபைண்ட் தேர் இஸ் நோ டெத். அதுதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப் அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஈகோங்கிறது நமக்குள்ள இருக்கிறதுனால டெத்துன்னு ஒன்று இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா தெர் இஸ் நோ டெத். அதை வந்து அவர் எப்படி சொல்லியிருக்குன்னா டை பிஃபோர் யூ டை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட வந்து சாப்டர் 2 எண்ட் ஆகுது. இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.